வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட வாய்ப்பு கிடச்சி அடுத்த கட்டம் போகிறப்போ நீ படங்கள் வாய்ப்பு இல்லைனாலும் நீ வந்து அவங்க நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன், எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த ஃபஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு, இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ, மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சா, அவன் பார் அவனுக்கு பண்ணுனா அப்போ எனக்கு பண்ணலையும் சொல்லிடுவாங்க பார்த்தியா, அதனால உன்னோட பேஜ்லையெல்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜில் போட்டுக்கிற, நீ பேசி மட்டும் கூடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் ஃபோட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் நான் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அதுவும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானாக பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணிக்கல. திரைத்துறையில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து கை கொடுத்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரை செய்ய முயற்சி பண்ணாத நடிகர் சூரி எல்லா பேட்டிலையும் என்னை நீ அடுத்து பேசுகிறத நிப்பாட்டிக்கணும். என்ன சும்மா பேட்டிக்காகவும் பெருமைக்காகவும் வார்த்தைகளை பழச மரங்களை சூரி இப்படி இருக்காரு, பெயிண்ட் அடித்தார், ஒரு பேட்டியிலையும் போலியான கட்டுக்கதைகளை பேசுகிறத இனிமேல் அவன் நிறுத்திக்கணும். அதை எங்களை குறிப்பிச்சு பேசுகிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது அடுத்ததாக ஃபஸ்ட் லுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான சொல்லுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் ஒரு பெரிய தடைகளை பயணங்களாக வந்துக்கிட்டு இருந்த சூழலில் நான் ஒன்றே அந்த பத்திரிகையின் மூலமாக வந்துட்டு நடிகர் சூரிக்கிட்ட ஒரு தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனையோ சூழலில் திரைத்துறைக்கு நான் அவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எல்லா பேட்டியிலையும் என்னை பற்றி அவனை பழச மறக்கலை, இவர் வெற்றியை பற்றி பேசுகிறாரு, வேட்டியை கட்டி கொடுத்தான்றாரு, ரூமில் சோறு வாங்கி கொடுத்தான்றாரு, இப்படி பல பேட்டிகளை என்னை பற்றி சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெற்றி வீரன் கூட்டிகிட்டு வந்தான், பாரதிராஜா அசிஸ்டண்ட்டு, அந்தந்த படத்தோட ப்ரொமோஷன் டைமில் என்னை பற்றி பயங்கர சிம்பத்தியாக பேசிக்கிறது, எனக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு தரதில் ஒரு வெற்றி பெற்றவங்க ஒரு நண்பன் கூட இருந்து போவது நம்ம அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அப்படி வாடா படம் தானே பேசிட்டு போது, எப்பயும் போல் அப்படி தானே பேசுவோம். திடீர்னு நடிகரானோன்னு அள்ளி கூட்ட மரியாதையாக கொடுத்துட போகிறோம், எப்பயும் போல் தானே பேசுவோம். அப்படி இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, இல்லை அதுக்கான சூழலை ஏற்படுத்தலையா, வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஏற்படுத்தின வாய்ப்புலையும் தான் பேரை முன்னிலைப்படுத்திக்கணும், கதைன்னு போட்டுக்கணும் ட்ரை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி வர நடக்காமல் போய் ஒரு பெரிய நிறுவனத்தில் கிடைக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு தாமதமாக போய் இன்றைக்கி அடுத்த கட்டத்தில் இன்றைக்கி நான் தயாரித்து என்னை நிரூபித்து பெரிய வெற்றி பெற்றுருவோம். ஆனால் திரைத்துறையில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து கை கொடுத்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரை செய்ய முயற்சி பண்ணாத நடிகர் சூரி எல்லா பேட்டிலையும் என்னை நீ அடுத்து பேசுகிறத நிப்பாட்டிக்கணும். என்ன சும்மா பேட்டிக்காகவும் பெருமைக்காகவும் வார்த்தைகளை பழச மரங்களை சூரி இப்படி இருக்காரு, பெயிண்ட் அடித்தார், ஒரு பேட்டியிலையும் போலியான கட்டுக்கதைகளை பேசுகிறத இனிமேல் அவன் நிறுத்திக்கணும். அதை எங்களை குறிப்பிச்சு பேசுகிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மாதிரி எத்தனையோ நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 16-17 நண்பர்கள் அவனோட வெற்றிக்கு எல்லா வகையிலையும் கூட இருந்திருக்கோம். அந்த நண்பர்களில் ஒருத்தனை கூட கைதூக்கி விடலை இது வரைக்கும், ஒரே ஒரு ஆளை கூட. நிச்சயமாக எல்லாம் ஆதாரப்பூர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஆதாரப்பூர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எந்தெந்த இடத்துல செய்யாமல் தவிர்த்துட்டு போகிறேன். அதான் ஒரு 20 பேர் கூட இருந்திருக்கோம், மொத்தம் 20 பேர் பக்கத்து ரூமாக இருந்திருக்கோம். அந்த 20 பேரில் ஒரே ஒருத்தனை கைப்பிடிச்சி தூக்கி விட்டுருந்தா கூட அவன் வந்திருப்பான், அவன் இன்னொருத்தனுக்கு செஞ்சுருப்பான். எத்தனையோ நண்பர்களை பார்க்குறீங்க திரைத்துறையில் வர்றாங்க, அவங்கவுங்க என்னென்னமோ செய்கிறாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் அந்த படம் ஓடவில்லை, அடுத்து அந்த படத்துக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா? எனக்கு தான் கொடுக்கல, இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கணுமா இல்லை, யாருக்கு நீ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தின? சக நடிகரை கூட கொண்டு போய் வளர்த்து விடலை. இந்த படம் மூலமாக, இந்த பூக்காய்கனி மூலமாக நிச்சயமாக நான் பெரிய அளவில் வெற்றி பெற்று அப்படியெல்லாம் ஒரு உதவி தேவையில்லைன்ற சூழலுக்கு வந்து தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இனிமே சூரி வந்து நண்பர்களை பற்றி பெருமையாக பேசி தனக்கான சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டு சூரி பழச மறக்கலை, அவர் எல்லாத்தையும் அப்படியே நினைவு வச்சு பேசுகிறாரு. பேசுன சரி, அந்த நீ பேசின ஆட்கள்லாம் யாரை எதை என்ன செஞ்சுருக்க, யாருக்கு எந்த வகையில் நீ முன்னால் நீ படி தூக்கி விட்டுருக்க? இந்த கேள்வியை நீங்கள் அடுத்த சந்திப்பில் அவங்ககிட்ட கேட்பீங்கல்ல, கேட்பீங்கல்ல. அதனால் இந்த நேரத்தில் இனிமேல் எங்களை நண்பர்கள் உடனிருந்த நண்பர்களை பற்றி பழைய கதைகளை பேசுகிறத சூரி நிப்பாட்டுக்கு. நீ ஜெயிச்ச கதைகளை அந்த ப்ரொடியூசர் இப்படி பேசினார், இந்த டைமில் இந்த மீட்டிங்கில் அதை பேசினார், நான் இந்த சோலா ஹோட்டல் போனப்போ இப்படி ஒன்று நடந்துச்சு. ஆமாம், அப்போ இல்லை எல்லா பேட்டிலும் வந்து எல்லா படத்து ப்ரொமோஷனுக்கும் வந்து அவர் பேசுறாரு. இப்போ எதுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கணும் அவர்?
பழசை மறக்காம இப்போ பேசுறதில்ல, இந்த ஒரு வருஷமாக பேசுறதில்ல. கொட்டுக்காளி படத்தை போய் சரி, விடுதலை 2 ரிலீஸ் ஆக போய் சரி, ஏதாவது பழைய கதைகளை பேசிக்கிட்டே இருப்பாப்படி. அந்த கதை இவ்வளோ தூரம் பேட்டியில் பேசுகிற வர்றைய ஒருத்தனை கூப்பிட்டு நீ முன்னால் நிப்பாட்டுவியா? யாருக்காவது ஒரு வாய்ப்பை கொடுத்து கை அது சினிமா போராடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுமா இல்லையா? யாருக்காவது ஒரு வாய்ப்பு தர்றேன்னு சொல்லி கூட எனக்கு கூட்டிட்டு போய் கொடுத்து கூட அந்த வாய்ப்பை நடக்க விடாம தள்ளி போயிடுச்சு. ஆமா, அவரு என்ன சொல்றது, விடுதலைக்கு முன்னால வர என் கதை பெருசா தெரிஞ்சது. ஒரு பெரிய கம்பெனி கமிட் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே மாறும்போது அப்படியே அதை ட்ராப் பண்ணிட்டு ஆக்ஷன் ரூட்டில் போய் அதை அப்படியே நிப்பாட்டு. சரி போயிட்டு போப்பா. நீ கொடுத்த பேட்டியில் எனக்கு ஒரு வாய்ப்பு வருது. அவன் கொடுத்த பேட்டியில் வெற்றி வீரன் இப்படி நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு கதை பண்ணோம், அந்த கதை வந்து ஹாட்ஸ்டாரில் ஓகே ஆச்சு அப்படின்னு மதன் கௌரி பேட்டியில் சொல்லியிருப்பான் அந்த கண்டென்ட்டை. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறாரு. நானும் அந்த மதுரையில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கேன், அந்த கதையை நான் படமாக்கணும், நீங்கள் அதோட என்ஓசி வாங்க. ஏன்னா சூரிய ஒரு நடிகராக இருக்கிறனால அவரும் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்குங்க, தயாரிப்பாளர் ஒரு என்ஓசி வாங்க, உடனடியாக அந்த படத்தை நம்ம தயாரிப்போம் அப்படின்றாரு. அந்த தயாரிப்பு வேலைகள் கென் கருணாஸ், விஜய் சேதுபதி பையன் 2 பேரையும் போட்டு பேசி முயற்சி பண்ணி கதை சொல்லி ஓகே பண்ணி என்ஓசி கேட்டால் இந்த டேட் வரை என்ஓசி கொடுக்குறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. சொன்னீங்க, எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அந்த கதையை கொடுத்துருந்தா நேரம் அது படமாக இருக்கும்ல. இப்படியெல்லாம் விட்டுவிட்டா இதெல்லாம் பாருங்க, கொடுத்தே செய்யலை. இப்ப நண்பரை பத்தி பேச வேணாம்னு நீங்க சொல்லிட்டீங்க. நிறைய பெரிய ஆக்டர்லாம் நண்பரை பத்தி பேசுறாங்க, ஆனா வந்து அவங்க வாய்ப்பே தரது கிடையாது. ஆனா நண்பரை பத்தி பேசினா ஒரு அளவுக்கு அவங்களுக்கு பெரிய ரீச் கிடைக்குதுல்ல, அவங்க இவங்க பேர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண முடியுதுல்ல, அது ஒரு வாய்ப்பு தானே. அப்படி பார்க்க மாட்டாங்க தயாரிப்பாளர்கள், அப்படி பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு உயரத்தில் இருக்கிற நண்பரே ஏதோ யோசிக்கிறாருன்னா அப்போ ஏதோ குறை இருக்குது, அப்படி தான் பார்க்குறாங்க. காலம் ஓடிக்கிட்டே இருக்கும் சினிமாவில். நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதில்ல. அப்படியெல்லாம் இனிமேல் நண்பர்களை பற்றி பெருமைக்காக பேசுகிறத தவிர்த்துடணும். உன்னோட லைஃப்பில் ஜெயிச்சப்பட்டு உள்ளது பேசிக்க. பழச விஷயங்களை எங்களை பற்றி பேசி, எங்களை 10 பேரை பற்றி பேசிக்கிட்டே பழச மறக்கலைன்ற ஒரு நியாயப்படுத்துதெல்லாம் எப்பயுமே அது ட்ரை பண்ணாத, இதோட நிப்பாட்டிக்க. தவறு தான். இருந்தாலும் சினிமாவில் வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. இப்போ வியாபாரத்தை எடுத்துக்கோங்க, சினிமாவில் ஏதாவது ஒரு கிளிக் பாயிண்ட் இருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க வியாபாரமாக. அப்போ யாராவது ஒருத்தன் கைப்பிடிச்சு தூக்கி விடணும்ல. யாரும் செய்யலை, எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இது இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தருக்கு வளர்ந்து வர்றீங்கன்னா ஒருத்தர் பக்கத்தில் உள்ள வாய்ப்பு ஏற்படுத்துவீங்களா மாட்டீங்களா? எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும். அந்த எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிட்டு கை தூக்கியாவது விடலாம்ல, சொல்லி விடலாம்ல, சப்போர்ட் பண்ணலாம்ல. எல்லா வகை எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கு அவர் செஞ்சிருக்காரு. இப்போ எல்லாரும் சோறுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அலையிறாங்க, இல்லை வாய்ப்புக்காக தானே. நடிகர் மேல குற்றச்சாட்டு வச்சிட்டீங்க, நடிகர் மேல இல்ல, நண்பர் மேல குற்றச்சாட்டு வச்சிட்டீங்க. நிறைய இயக்குநர்களே வந்து கூட இருக்கிற உதவியாளர்களுக்கு வந்து அவங்க ஜெயிச்சுட்டு போன பிறகு உதவி இயக்குநர்களுக்கு அவங்க எந்த ஒரு படமும் சொல்லி விட மாட்டாங்கன்ட்டு நீண்ட காலமா வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க ஒரு இயக்குனர், நீங்க அதை எப்படி உங்களோட பார்வையில் அதை எப்படி பாக்குறீங்க? தெரிஞ்சு, அதாவது சாதாரண சொல்லு, தெரிஞ்சு யாராருக்கு சொல்லி விடணும்னு ஒரு இது இருக்குல்ல. இப்போ நீங்க போற வழியில இப்போ 100 பேரை பார்த்துட்டு போவீங்க, எல்லாரையும் நீங்க முன்னிக்கப்படுத்த மாட்டீங்க. யாராருக்கு சொல்லி விடணும்னு நினைப்பாரு? யாருக்கு சொல்லி விட்டுருக்காரு? யாருக்கு? இங்க 11 வருஷம் அரைத்தோழர் இருந்து இங்க இருக்கிற 30 பேர் இருக்கும். அந்த 30 வருஷமா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லாம இந்த படத்துல வரும்போது இது ஒரு சின்ன படம்னா நல்ல படம் நீங்க சொல்றீங்க, படம் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த படத்துக்காக வந்து இது மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சா படம் ப்ரமோஷன் நல்லா ஆகும் அப்படி கிடையாது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க. ஏன்னா இத்தனை நாளா வந்து பேட்டி கொடுக்காத ஒருத்தர் ஒரு வருஷமா எதுவும் பேசவே இல்லை சூரி, இப்ப இந்த மேட்டர் எடுத்து ஓபன் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு இதுதான் சந்தர்ப்பமா கிடைச்சிருக்கு இன்னைக்கு வர. இதுக்கு முன்னால் நான் வேறு ரூபத்தில் பேசலாம் முயற்சி பண்ணியிருக்கேன். என் சம்மந்தமாக இந்த படத்தை அந்த உங்கள் 2 பேரோட கதைக்கு என்ஓசியை கொடுன்னு 50 பேருக்கு மேலே பேசியிருக்காங்க. 50 பேருக்கு மேலே எனக்கும் அவனுக்கும் நடுவில் 50 பேர் பேசியிருக்காங்க. 50 அந்த வெற்றிக்கு அந்த கதையை என்ஓசி கொடுத்து வச்ச என்ன அது ஏன் அந்த கதை தான் இன்னொரு தயாரிப்பாளர் பண்ணுறேன்றாங்கல்ல.
அப்படின்னு பேசாத ஆட்கள் அவன் தம்பி உட்பட 5 பேரும் பேசியிருக்காங்க. நண்பன்ல வந்து நல்ல நண்பன் கெட்ட நண்பன் கிடையாது. கிடையவே கிடையாது. இப்ப சூரி வந்து நல்ல நண்பனா கெட்ட நண்பனா? நண்பன். ஆமா, அவ்வளவுதான். ஓகே, நல்லவனா கெட்டவனானது அவனோட வாழ்க்கையை பொறுத்து. உங்க சைடுல பார்த்தா அவர் கெட்டவர். கெட்டவர் கிடையாது. பார்த்தா அவர் நல்லவர் தானே? கெட்டவர் கிடையாது. அதாவது வாய்ப்பு சார் ஒரு உதவி பண்ணனும் கெட்டவர் தான் சார் நம்ம வேற என்ன நினைப்போம். இப்போ நம்ம ஒரு ஹெல்ப் கேக்குறோம், கையில காசு வச்சிருக்காரு, ஒரு 50,000 வச்சிருக்காரு, நான் ஒரு 30,000 கேக்குறேன், உங்க கையில 50,000 தெரியும், ஆனா நீங்க கொடுக்க மாட்டீங்க, தேவைன்னு சொன்னா அது கெட்டவனா நல்லவனா? கொடுக்க வாய்ப்பு இருந்தும் கொடுக்கலன்னா கெட்டவன் தான். கொடுக்க வாய்ப்பு இருந்தோம் இருக்குல்ல, ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்க? எனக்கு விடுப்பா, யாருக்காவது ஒருத்தருக்கு கை கொடுத்துருக்கலாம்ல, யாரா ஒரு கூட சக நடிகனை ஒரு கூட கொண்டு வந்திருக்கலாம்ல. எத்தனையோ பேர் எவ்வளோ செஞ்சு வர்றாங்க. தன்னை மட்டுமே அப்படி பாதுகாத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது தவறு. அது அவர் போய்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அப்பப்போ வேற எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பதில் சொல்லல, போனை பிளாக் பண்ணிட்டான். அவருக்கும் வருத்தம் இருக்கு. இல்ல நான் சொல்றேன், அது அவர் எவ்வளவு பேரை வளர்த்து விட்டுருக்காரு. வளர்ந்து விட்டது பிறகு கிளாஸ் ஆயிருக்கும் அவர் கூட. வடிவேல் நீங்க எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்காரு, எவ்வளவு பேர் கூட நடிச்சவங்களா. அவர் போனா 10 பேர் 20 பேர் சம்பளம் வாங்கி நடிப்பாங்க. 10 பேர் 20 பேர் சம்பளம் நடிப்பாங்க. அப்படி ஏதாவது செஞ்சிருக்காரா சூரி இதுவரை? இல்லை, அதாவது சினிமாவுக்கு கஷ்டப்படுற காலங்களில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்ப வந்து உனக்கா எனக்காங்கிற ஒரு போட்டி இருக்கும். அப்போல்லாம் நண்பர்கள் தான். சாப்பாட்டு கஷ்டப்படுறப்போ சரி 2 பேர் எப்படி எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோமோ அப்போல்லாம் நண்பர்கள் தான். வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர் வாய்ப்பு கிடச்சி அடுத்த கட்டம் போகிறப்போ நீ படங்கள் வாய்ப்பு இல்லைனாலும் நீ வந்து அவங்க நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த ஃபஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு, இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ, மச்சா நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிகிட்டு இருக்காங்க மச்சா, அவனுக்கு பண்ணுனா அப்போ எனக்கு பண்ணலைன்னு சொல்லிடுவாங்க பார்த்தியா. அதனால உன்னோட பேஜ்லையெல்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜில் போட்டுக்கிற, நீ பேசி மட்டும் கொடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் ஃபோட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் நான் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அதுவும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானாக பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்கல. இன்றைக்கி விஜய் சேதுபதி அண்ணன் எத்தனை பேர் சின்ன பேர் அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவருங்க அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முதல்ல கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து போட்டுருக்கிறார். எத்தனையோ பேர் வடநாட்டில் நீயும் நாடெல்லாம் ஒரே ரூம் மண்டாக இருந்தோம் மாட்டா, ஒரே கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் வாய்ப்பு தேடி காலில் விழுந்துருக்குறோம். இன்றைக்கி அடுத்த கட்டம் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்க வேண்டாமா? அதுதானுங்க ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த படத்துக்கு நாங்களும் வந்தோம், ஆனா உங்க பொண்ணு கூட உங்க பொண்ணு ஒரு கதை எழுதுறாங்க, அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணாங்க, அவங்க தான் உங்க படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாங்களா? ஏன் பண்ணல? ஏன் ஜம்ப் பண்ணா கதாநாயகி ஆயிட்டாங்க, அவங்க குழந்தை வச்சிருக்காங்க, பிரச்சனை கிடையாது, நாயகி ஆயிட்டாங்க, கண்டிப்பா பண்ணி ஆகணும்ல அப்பாவுக்கு. என்னோட படத்துக்கு உண்மையிலே டிஸ்கஷனுக்கே டைரக்ஷனே அவங்கள வச்சு தான் நான் ஒரு கதையவே முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவேன். அவங்கள தாண்டி நான் மக்களாட்டுக்கு மொத்தமாக கொண்டு கொடுவே மாட்டேன். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் தங்கம், இது எப்படி இருக்குது, ஓகேவா, நல்லா இருக்குமாங்கிறப்ப எனக்கு நெளிவு சுழிவு கிழிவு எல்லாமே கற்றுக் கொடுக்கறது என் மகதான் எல்லா கதைக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்துகிட்டு முடித்த உடனேயே என் பொண்ணு தான் அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோன்னு பேசி கொடுத்தாங்களே. அதெல்லாமே அவள் தான் பண்ணுவான். எங்களை மாதிரி இதுதான் நாங்கள்லாம் ஒரே ரூம் மண்டாக இருக்கிறப்போ
எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் நானும் சூரி மில்கா கில்கான்னு நிறையா பேர் நடிகர்களாக இருக்கிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஒரு டைரக்டர்னு சொல்கிறது நாங்கள் வெற்றி வீரன் தான். ஏன்னா அப்போ பருத்தி வீரன் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. ஃபுல்லாக கேசட் போட்டு எல்லாம் பாட்டு கேட்டுருக்கிறப்போ நான் உண்மையாலுமே பருத்தி வீரன் படத்தோட டைரக்டர் இவனோ அப்படின்னு நடிச்சிட்டாரு. ஏன்னா பருத்தி வீரன் பாட்டு, ஆமாம், பருத்தி வீரன் பாட்டை போட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாப்புல. அன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பதிவாக பருத்தி வீரன் இருந்ததோ அந்த ஜேனரில் இங்கே வந்து வெற்றி வீரன் கதையை சொல்கிறப்போ தமிழ் சினிமாவுக்கு சில அடையாளமான படங்கள் நிறையா இருக்குது. அந்த வரிசையில் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பூ காய் கனி படம் வந்து பெரிய அடையாளமாக இருக்கும். எத்தனையோ பெரிய டைரக்டர்களோடைய படைப்பில் ஒரு சில படங்கள் கையுட்டு என்ற படங்கள் இருக்குது. அந்த வரிசையில் சத்தியமாக அந்த படம் இருக்குது. நான் என் மகளுக்கும் வந்து நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் இந்த ஜேனர் இவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டுக்கு உண்டான படமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் விஜய் சார் ஒரு இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியும், நம்ம நாட்டு சிஎம்மு ராஜ்மோகன் சார் இடையில சந்தித்தோம். அவர் சொன்னார், இந்த வருஷம் உன் பொண்ணு வந்து அவார்டு வாங்குவாங்க பாரு அப்படின்னாரு. கரெக்டாக அந்த படம் கம்மிட்டு அவர் சொன்னது நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. இந்த படம் நிச்சயமாக நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கி ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறோம். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பல இடங்களில் வெண்ணிலா வீடு படத்துக்கு சிறப்பான விமர்சனத்தை கொடுத்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்தீங்க. நாங்களும் வந்துடுவோம். இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா ஒரு சவாலாக சொல்கிறோம், ஒரு வருத்தமாக சொல்லலை, நாங்கள் வர முடியாதுன்னு காட்டலை. என்றைக்கும் இதே நீங்கள் இன்றைக்கி நீ வேல்யூவாக இருக்கிற என்னையை நீ கொண்டு போய் இன்றைக்கி நீ வேல்யூவாக இருக்கிற என்னையை கொண்டு போய் நிற்கிறக்கு அவ்வளோ யோசிக்கிற, வேல்யூவான நாட்களையே கூட சேர்த்துக்க ட்ரை பண்ணுற. அன்றைக்கி நீ ரூம்குள்ளே படுத்திருக்கும் போது நான் சூர்யா ஹீரோவாக படம் கமிட் ஆயிருந்தேன். நடிகர் சூர்யா ஹீரோ. அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. அந்த டைமில் பெரிய கேமராமேன், பெரிய ஆர்ட் டைரக்டர், நான் சின்ன பையன், அவ்வளோ பெரிய வாய்ப்பு. அப்படி முக்கியமான நடிகர்கள்லாம் என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்ட நாட்கள்லாம் இருந்தது. அன்னைக்கு உன்னையை கொண்டு போய் முதன்மை கதாபாத்திரம் கருவாயன்னு ஒரு கதாபாத்திரம் நான் கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறேன். இவன் ரூம்மேட்டு சார், இவனுக்கு நான் அந்த கேரக்டர் கொடுக்குறேன்னு. மதுரையை வச்சு ஒரு ரவுடிசம் பின்னணியில் ஒரு கதை பண்ணியிருந்தேன். அந்த கதை சூர்யாட்ட ஓகே போய் அன்றைக்கி உன்னை கொண்டு சூர்யா கிட்ட நிப்பாட்டி கருவாயன கேரக்டர் ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுத்தேன் நான். அன்றைக்கி சூர்யா கூட சூர்யா வாய்ப்பு கிடச்சிருச்சு எனக்கு. நான் இன்னொரு பெரிய நடிகரை போட்டிருக்கலாம்ல. நான் ஏன் உன்னையை கூட்டி கொண்டு அறிமுகப்படுத்துகிறேன். அந்த கதை எழுதின காலகட்டத்தில் வந்து கூட இருக்கான். இந்த கேரக்டர் இவன் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அப்போ கம்பெனிலே சொல்கிறாங்க வேற ஆளை போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஃபோட்டோ ஷூட், இன்னும் ஃபோட்டோ ஷூட் ஜெய் கூட எடுத்த ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும், வெளியில் வந்துருக்கும் அந்த ஃபோட்டோ ஷூட். அவன் விசித்திரன் கஞ்சா கருப்புங்களாம் அப்படி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அப்படியே அந்த ஃபோட்டோவும் சுப்பிரமணியம் ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் நான் செஞ்சுருக்கல இன்னைக்கு நீ அதெல்லாம் பழசை யோசிச்சு செய்யணுமா இல்லையா? அன்னைக்கு நம்ம யாருனே தெரியாத காலத்துலேயே பெரிய படத்தில் கொண்டு நம்மளை உள்ளே கொண்டு போனான். அந்த படம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் நிற்கும்போது ஒரு இயக்குனருக்கு என்ன மாதிரியான பின்னடைவுகள்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய படத்துலேயே நின்று போகுது அப்படின்னும் போது என்னமோ சில குறைகள் அப்படியே தடந்துடும். இன்றைக்கி நாங்களே இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்து என்னோடய கதையை, என்னோட நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ பேரோட சப்போர்ட்டோட ஃபைனான்சியல் ஆள் கிடச்சி சிறப்பான நடிகர்களுக்கு ஒருங்கிணைஞ்சு தொழில்நுட்பங்களை ஒருங்கிஞ்சு வருவோம். இதே மாதிரி ஜெயிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி பேச முடியாத சூழலுக்கு நான் போயிடுவேன். நீ இனிமேல் என்னை பற்றி வெற்றி வீரன் ஒருத்தனை பற்றி பேசுகிறத தவிர்த்துரு. 2 நாள் பெயிண்ட் அடிக்க கூட்டிகிட்டு போனேன். ஆனால் ஊரில் உள்ள சென்னையில் உள்ள அத்தனை பில்டிங் எனக்கு பார்த்தா நினைவு வருதுன்றேன். இதெல்லாம் கட்டுக்கதையா இல்லையா? 2 இடத்துக்கு நாங்கள் பெயிண்ட் அடிக்க போனோம். நான் தான் கூட்டிகிட்டு போனேன். விருகம்பாக்கத்தில் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தோம். அம்பத்தூரில் ஒரு ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடித்தோம். ஒரு வாரம் அங்கேயே தங்கி பெயிண்ட் அடித்தோம். இது 2 தானே வாழ்க்கையில் நடந்தது. அந்த 9 வருஷத்தில் நீ 9 வருஷம் நானும் அவனும் ரூம்மேட்டு. நீ எந்த அடுக்குமாடி கட்டடத்துக்கு தொங்கிட்டு பெயிண்ட் அடித்த ஒரு வீடியோலாம் போடுறேன். இவன் இது பார்க்கும்போது எனக்கு நினைவு வருதுன்றான். எப்படி நீ ஃபாலோவர்ஸ்க்காகவும் பார்க்குறவங்க சிம்பத்தி, ஓ சூரி இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரா அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் ஏன் இப்படி கட்டுக்கதைகளை அவுத்து விடுற? இனிமேல் பழைய கட்டுக்கதைகளை சொல்கிறத நிப்பாட்டிக்க, ஜெயிச்சதோட நிப்பாட்டிக்க. ஓகே, நல்லதா போப்பா. நிச்சயமா கட்டுக்கதைகள் எங்கள் பேர் வந்துடுதுல அப்பப்போ. அவர் சொல்கிற கட்டுக்கதைகள் எங்கள் பேர் வந்துடுது. வெற்றின்னு ஒருத்தன், அவன் ஒருத்தன், இவன் ஒருத்தன்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கையா இன்னைக்கு. அதை தவிர்த்துடலாம்ல. ஓகே ஓகே. அடுத்ததாக முதல் பார்வை வெளியிட்டு உங்களுக்கு முன்னால் நாங்கள் அடுத்த ஸ்டெப் வைக்கிறோம். விரைவில் படப்பிடிப்பை முடிச்சுட்டு வந்து இசை வெளியீட்டில் சந்திக்கிறோம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.